இந்த ஓய்வு நாளிலும் நாம் ஆண்டுடைய பந்தியில் பங்கு பெறும் வரை வந்திருக்கிறோம். ஆண்டுடைய பந்தியில் பங்கு பெறும்பதாக நம்மை நாம் உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து வேதனை உண்டாக்க வழியில் இருந்தால் எடுத்து போட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நம் பரிசுத்த அலங்காரத்தோடு வர வேண்டும் என்பது தான் வேதம் நமக்கு சொல்லுகிற அறிவுரையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் கடந்த நாளுக்கு பூரா நம்மோடு கூட இருந்தார், பாதுகாத்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் வழியெடுத்த இம்மானுவேலன் இனியும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் அடித்து வைத்திருக்கிறோம். 2வது வாரம் கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு வாக்கியத்தை கொடுத்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன நாம் சிந்திக்க வேண்டும், என்ன வார்த்தையை சபையாருக்கு சொல்ல வேண்டும் என்று ஜெபத்தோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால், பஸ்கா ஆசரித்தார்கள். எப்படி ஆசரித்தார்கள்? எப்படி புசித்தார்களா? தீவிரமாக புசித்தார்கள். காலம் செல்லாது இல்லையா? அவங்க புறப்பட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி புசிக்க போகிறோம்? இனி காலம் செல்லாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? இனி எத்தனை பஸ்கா நம்ம கொண்டாட போகிறோமோ எனக்கு தெரியாது. we do not know. உலக சூழ்நிலைகளை பார்க்கும்போதும் இந்தியாவுடைய சூழ்நிலையை பார்க்கும்போதும் இனி என்ன நடக்குமோ என்பது நமக்கு தெரியாது. பஸ்காவை ஆசரித்தவர்கள் எப்படி தீவிரமாக ஆசரித்தார்களாம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கி நாமும் ஒரு பஸ்காவை ஆசரிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்து ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவுகூறும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான பண்டிகை இந்த ஆண்டோடைய பந்தி இல்லையா? ஆண்டோடைய பந்தியில் எப்படி பங்கு பெற வேண்டும் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டோடைய பிரசன்னம் இறங்க வரும்படியாக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த வேளை வந்திறங்கும் தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. இந்த வேளை வந்திறங்கும் தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. பேதையான எம்மிலே நிர்ஞானம் தாருமே. பாதை காட்டி தீமை அகல சுவாமி வாருமே. பாதை காட்டி தீமை அகல சுவாமி வாருமே. இந்த வேளை வந்திறங்கும் தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. எங்களை நேசிக்கிறல தாப்பனே, இந்த ஆராதனை ஆசீர்வதி ஆண்டவரே. பேதையான எங்கள் மேலே ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தால் நிரப்ப ஆண்டவரே. இந்த திருச்சபை எழுந்து பிரகாசிக்கும்படியாகவும் நாம மையப்படும்படியாகவும் இந்த செய்தியை ஆசீர்வதியும். நானல்ல ஆண்டவரே, நீர் பேசும். மெல்லிய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருவந்து வரும்போதாக எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரித்தாங்கல்ல பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகையில் எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி. காலை பலி, மாலை பலி இல்லையா? பஸ்கா குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. அங்கே நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்குறோம், காலையிலும் மாலையிலும் எல்லாருக்கும் ஆட்டுக்குட்டி. இன்னொரு ஆட்டுக்குட்டி இருக்குது. எந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கும்? தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தோற்றுக்கு முன்னால் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அது யாருக்காக? குடும்பத்துக்கா? எல்லாருக்காக. உலகம் எல்லாருக்காக. விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தை அன்பு கூர்ந்தாராம். அதான் ஆண்டவருடைய அன்பு இல்லையா? குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, சில ஜனங்கள் எல்லாருக்கும், சபையார் எல்லாருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி, உலகத்துக்கே ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையா?
ஆண்டவர் அருமையான காரியங்களை வைத்திருக்கிறார். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, பஸ்காசுக்கு போது குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி எப்போ அவங்க செலக்ட் பண்ணணும், எப்போ தேர்ந்தெடுக்க தெரியுமா? எந்த மாதம்? சரி, அது எந்த மாதம்? வருஷத்தின் முதலாம் மாதம். வருஷத்தின் முதலாம் மாதம். எத்தனாம் தேதி இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும் படிச்சிருக்கீங்களா? அந்த ஆட்டுக்குட்டியை இன்னைக்கு எந்த தேதியில் வீட்டுக்கு வரணும்? குடும்பத் தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணுமா? அது எந்த நாளில் வீட்டுக்கு வரணும்? 7ஆம் நாளா? 10வது நாள். அந்த ஆட்டுக்குட்டியை குடும்பத் தலைவன் 10வது நாளில் வீட்டுக்கு கொண்டு வரணும். எத்தனை நாள் அந்த ஆட்டுக்குட்டி வீட்டில் இருந்துச்சு? 4 நாட்கள். அந்த ஆட்டுக்குட்டி 4 நாளாக வீட்டில் இருக்கணும். இப்போ எத்தனாம் தேதி அடிபட்டிருக்கணும்? 14ஆம் தேதி. எதுக்கு ஆண்டவர் 4 நாள் வச்சார்? கொண்டு வந்தாச்சு, 10ஆம் தேதி கொண்டு வந்தாச்சு, ஒன்று அடிச்சிட வேண்டியதானே பஸ்கா. 4 நாட்கள் அந்த ஆட்டுக்குட்டி வீட்டில் இருக்கணுமா? ஏனென்றால் அதுக்கும் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப் இந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டிக்கும். இது 4 நாட்கள் வீட்டில் இருக்கணும். கிறிஸ்துவானவர் 4000 ஆண்டுக்கு பிறகு தான் வந்தாராம். எதிலிருந்து? உலக தோற்றம் வந்ததிலிருந்து 4000 ஆண்டுக்கு பிறகு வந்தார். ஆண்டவருக்கு ஒரு நாள் எவ்வளோ எத்தனை வருஷம் தெரியுமா? 1000 வருஷம் போல. ஆண்டவர் ஒரு நாள் 1000 வருஷம். அப்போ 4 நாள் எத்தனை வருஷம் ஆச்சு? 4000 வருஷம் ஆச்சு. பாருங்க, ஒரு ப்ராஃபட்டிக் ஒரு கணக்கே ஆண்டு பஸ்காலையோட ஒரு தீர்க்கதரிசனத்தை பார்க்குறோம். 4 நாட்கள் அந்த ஆட்டுக்குட்டி இருக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ப்ராஃபட்டிக் மெசேஜ் என்ன? தீர்க்கதரிசன அர்த்தம் என்னன்னா, அந்த ஆட்டுக்குட்டி யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவானை குறிக்கிறது. 4 நாட்கள் என்று சொல்வது 4000 ஆண்டுகள் ஆண்டவர் ஏதேனிலிருந்து வரும் வரைக்கும் அடிக்கப்பட்டார் பார்க்குறோம் இல்லையா? 4 நாட்கள் அந்த ஆட்டுக்குட்டி அடித்தாங்க, மாம்சத்தை புசிச்சாங்க. எப்படி அதை அந்த பஸ்காவை எப்படி ஆசரித்தார்கள் தெரியுமா? த அப்சர்வேஷன் ஆஃப் பாஸ் ஓவர். எப்படி ஆசரித்தாங்க? எப்படி இருந்தாங்க? சும்மா கறி சமைச்சு சாப்பிட்டாங்களா? இல்லை. இன்னைக்கு வாசித்தாங்க, நம்ம எல்டர் ஐயா வாசித்தாங்க. எப்படி என்ன வாசித்தாங்க? அறையை கட்டி, அப்புறம் பாதரட்சை போட்டு, கையில் தடியை பிடித்து, அப்புறம் தீவிரமாக புசிச்சாங்களாம். நேரம் இல்லை, போகணும். ஏன்? தலைப்பிள்ளை சங்காரம், ரத்தம் பூசப்படணும், அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்துக்கு போகணும். தீவிரமாய் புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் இந்த அருமையான இந்த ராபோஜன விருந்து, திருவிருந்து வரும் முன்பதாக எப்படி புசிக்க வேண்டும், எந்த அலங்காரத்தோடு வர வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இப்படி தலைப்பு என்னன்னா, வாசிங்க பார்க்கலாம். ஃப்ரூட்ஃபுல்னஸ் த்ரூ புரோக்கன்னஸ். தமிழில் என்ன போட்டிருப்போம்? உடைக்கப்படுதலின் பலாபலன்கள். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டோடைய பந்திக்கு வரும் முன்னதாக சில காரியத்தை உடைச்சிருங்க. உடைக்காமல் வராதிங்க. பிரேக் புரோக்கன்னஸ் த்ரூ ஃப்ரூட்ஃபுல்னஸ் த்ரூ புரோக்கன்னஸ். உடைக்கப்பட்டாலொழிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட இந்த பந்தியில் நான் வருவதற்கு அருகதையற்றவர்கள் என்பதை நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ உடைக்கப்படுதலுடைய பலாபலன்கள் என்ன? வாட் இஸ் புரோக்கன்னஸ்? உடைக்கப்படுதல் என்றால் என்ன? என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அருமையான டெஃபினிஷனை கண்டுபிடிச்சேன். வாட் இஸ் புரோக்கன்னஸ் எழுதுகிறாரு அந்த ஆசிரியர், வேத பக்தர் எழுதுகிறாருன்னா, புரோக்கன்னஸ் is a state of mind whereby we recognize our personal weakness and limitations before God and surrender to His will. நம்முடைய சொந்த பலவீனங்களை ஆண்டவர் முன்பதாக நான் உணர்றது, ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் தட் இஸ் கால்டு புரோக்கன்னஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே நான் ஒன்றுமல்ல, ஆண்டவரே நீர் அப்படி சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? That is called brokenness. இன்னொருத்தர் சொல்றாரு, total surrender is a starting point of brokenness.
ஆண்டவருக்குன்னு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் உடைக்கப்படுதலுடைய முதல் பகுதி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், தொடக்க பகுதின்னு பார்க்குறோம். இன்றைக்கி சில வேதத்தில் உள்ள சில புரோக்கன்னஸ், அதாவது என்ன பார்க்கிறோம்னா இன்டிஸ்பென்சிபிலிட்டி ஆஃப் புரோக்கன்னஸ், உடைக்கப்படுதல் இன்றியமையாமை. அது எல்லாம் முடியாது. ஒரு வாழ்க்கையில் சில காரியங்களை உடைச்சது ஆகணும். நித்திய ஜீவனுக்கு போகணுமா, ஆண்டோட பந்திக்கு வரணுமா, ஆண்டோட தரிசிக்கணுமா, பரிசுத்தமாக இருக்கணுமா, பிரேக். சில காரியங்களை உடைச்சா தான் பந்திக்கு வர நம்ம தகுதி உள்ளவங்க. சில ஜனங்கள் அறையை கட்டினாங்க, கோலை பிடிச்சாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு எப்படி சாப்பிட்டாங்கன்னா கசப்பான கீரையோடு சாப்பிட்டாங்களாம், புளிப்பு இல்லாத அப்பத்தோடு சாப்பிட்டாங்களாம். அப்சர்வேஷன் ஆஃப் பாஸ் ஓவர், இதெல்லாம் அவங்க செய்தாங்க. இன்றைக்கி நாம் எப்படி வந்திருக்கிறோம்? நீங்கள் உண்மையிலேயே இதுக்குன்னு ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறீங்களா? நம்ம சுத்திகரித்து வந்திருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான உடைக்கப்படாமல் இருந்தால் உடைச்சிட்டு பந்திக்கு வாங்க, உடைக்கலை பந்திக்கு வர வேண்டாம். ஏனென்றால் சில ஜனங்களுடைய வாழ்க்கையில் அறையை கட்டினாங்க, ஓலை பிடிச்சாங்க, கசப்பான கீரை எடுத்தாங்க, புள்ளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து தான் பஸ்கம் ஆசரித்தாங்க. தட் ஃபர்ஸ்ட் பாஸ் ஓவர், முதலாக அவர் ஆசரித்த. சரி, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கும்போது முதலாவதாக நோ புரோக்கன்னஸ் நோ மல்டிப்ளிகேஷன். என்ன அர்த்தம்? உடைக்கப்படுதல் இல்லாமல் என்ன இல்லை? பெருக்கமில்லை. உடைக்கப்படுதல் இல்லாமல் பெருக்கமில்லை. நோ புரோக்கன்னஸ் நோ மல்டிப்ளிகேஷன். ஆண்டவர் இந்த ராத்திரியில் மத்தையில் வாசி பார்க்குறது தெரியும். 14வது அதிகாரம் 19வது வசனத்தில் அந்த 5 மீன் 5 அப்பம் 2 மீனை அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தாரா? அதை ஆசீர்வதித்து அதை என்ன செய்தாரா? பிட்டு புரோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்பம் பிற்கப்பட்டது. ஏன் ஆண்டவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தார் என்றால், முதலாவதாக நோ புரோக்கன்னஸ் நோ மல்டிப்ளிகேஷன். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெருக வேண்டும் என்றால், நம்முடைய முதலாவது செய்ய வேண்டிய காரியம் that should be brokenness. ஆண்டவர் சீசருடைய வாழ்க்கையில் எதை உடைச்சார் தெரியுமா? அப்பத்தை உடைக்கல, அவருடைய அவிசுவாசத்தை உடைச்சார். ஆண்டவர் சொன்னார், போங்க, ஜனங்கள்லாம் பசியாக இருக்கிறாங்க, நீங்கள் போய் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆகாரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. சீசர் போனாங்களா? போகலையா? போகலை. என்ன சொன்னாங்க? இவ்வளவருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கறது? அவிஸ்வாசம். அவர் ஆண்டவர் விசுவாசிக்கல. இவர் உண்மையுள்ள தேவன், இவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர் விசுவாசிக்கல. ஆண்டவர் அப்பத்தை மாத்திரம் பிற்கல. He did not break only the bread, but he broke the unbelief of the disciples. இந்த கருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் அவிஸ்வாசம் இருக்கும் என்றால் முதல்ல அதை உடைச்சிட்டா பந்திக்கு வரணும். விசுவாசம் எப்படி இருக்குது? நம்முடைய சத்தியத்து மேலே விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்ம எத்தனையோ ஆண்டவர் அருமையான சத்தியங்களை கொடுத்துருக்கிறார் இல்லையா? இதன் மேலே உங்கள் விசுவாசம் எப்படி வச்சுருக்கிறீங்க? ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் வாரோம் அப்படின்னு இருக்கிறோமா? அது உண்மையிலேயே இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இந்த தீர்க்க தரிசனங்களில் இந்த உபதேசங்களில் வேறொன்று இருக்கிறோமா என்பது சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் எதை உடைச்சாரு? அவிஸ்வாசத்தை உடைச்சார். சீசர் அவிஸ்வாசம் உடைச்சார். ரெண்டாவது ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் புரோக்கன்னஸ் என்ன உடைக்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கும்போது, நோ புரோக்கன்னஸ் நோ விக்டரி. கிதியோன் சேனைகள் போகிறாங்க, எதை உடைச்சாங்க? கிதியோன் சேனை என்ன உடைச்சாங்க? பானையை உடைச்சாங்க. புரோக்கன்னஸ் நோ விக்டரி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உடைக்கப்படும். என்ன உடைக்கணும் அப்படின்னா, கிதியோனை கூப்பிடும்போது கிதியோன் என்ன சொன்னா? வர்றேன்னு சொன்னானா? மோசையை கூப்பிட்டோன்னு மோசை போனானா? என்ன சொன்னா? they began to make excuses. சாக்கு போக்க சொல்ல ஆரம்பித்தாங்க. மோசை சாக்கு போக்க சொன்னார். என்ன சொன்னா? எனக்கு பேச வராது, என் நாக்கு சரியில்லை, எனக்கு அதிகமாக ஐம் நாட் எலக்வென்ட் இன் ஸ்பீச், என்னை அனுப்பாது, யாரையாவது அனுப்புன்னு சொன்னான் இல்லையா? கிதியோன் என்ன சொன்னா? நான் ரொம்ப எளிமையான குலத்தில் வந்தவன் சொன்னான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் கிதியோனை உடைச்சார். மண்பானையை உடைச்சது மாத்திரமல்ல, கிதியோனை உடைச்சார். என்ன உடைச்சார் தெரியுமா? அவருடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைச்சார். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னது? ஒரு தாழ்மை மனப்பான்மை உடைச்சார்.
சில சமயங்களில் சில காரியங்கள் உடைக்கப்படணும், சில தாழ்மையான காரியங்களை ஆண்டவர் நம்ம உடைக்க சொல்கிறார். என்ன நம்முடைய தாழ்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டமான காரியம், எப்படி ஜெபம் பண்ணுறது, எப்படி வேதம் பட படிக்கிறது, நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் உடைக்கப்படணும். தி இன்ஃபீரியாரிட்டி இருக்கா, என்னால் முடியாது, ஐ கேனாட் ரீட் த ஹோல் பைபிள், என்னால் முடியாது, போயிட முடியாது இல்லையா? அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் பானை மாத்திரம் உடைக்கப்படலை, அவனுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை உடைக்கப்பட்டது பார்க்கிறோம். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாழ்க்கை காணப்படுகிறதா யோசிச்சு பாருங்கள். மூணாவது நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், நமக்கு என்னென்ன நமக்கு ஆராதனை இருக்கிறனால சுருக்கம். மூணாவது, வாட் ஷுட் பி broken? நோ brokenness, நோ repentance. உடைக்கப்பட்டது இல்லாமல் மனம் திரும்புதல் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். நோ repentance, நோ brokenness, நோ repentance. தாவீது சொல்கிறாரு, தாவீது பாவம் செய்தான் இல்லையா, பத்சேபாளோடு பாவம் செய்தான், தீர்க்கதரிசி வணத்துறாரு, தெரியும் நமக்கு கதை தெரியும். தாவீதுட்டு கேட்குறாரு, தாவீது சொல்கிற சாவி யார் தாவீது கேட்குற யார்? நான் என்ன சொன்னா, நீ தான்ப்பா. உடைக்கப்பட்டானா தாவீது, உள்ள உடைந்தது. brokenness, நோ brokenness, நோ repentance. தாவீது உள்ள உடைக்கப்பட்டது, பாவ மன்னிப்பு பெற்றான். அருமையான சங்கீதம் இல்லையா? 51 சங்கீதத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி ஆரம்பிக்குது? தேவனே மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்கப்பா, மிகுந்த கிருபையின்படி இறங்கும், என் அக்கிரமத்தெல்லாம் மன்னியும். ஜெபம் ஆரம்பிக்கிறான். A prayer from the contrite heart. ஒடுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட இருதயத்தில் வர்றது தான் இந்த 51 சங்கீதம் இல்லையா? 32 சங்கீதம், 51 சங்கீதம்லாம் உடைக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து வருகிற அருமையான சங்கீதங்கள் பார்க்கிறோம். brokenness, நோ repentance. வாழ்க்கையில் உடைக்கப்பட்டால் நீங்கள் மனம் திரும்ப முடியும். தாவீதை போல வாழ்க்கையில் இப்போ மாம்ச இச்சை உடைக்கப்படணும். தாவீது இருதயத்தில் உள்ள மாம்ச இச்சை உடைக்கப்பட்ட மாத்திரம் தான் வாழ்க்கையில் அவனுக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நமக்கு பலவிதமான போராட்டங்கள் பார்க்குறோம். ஆன்மீக போராட்டம் படிச்சுட்டே வரோம் இல்லையா? வெள்ளிக்கிழமைதோறும் படிக்கிறோம், டெய்லி நம்முடைய இதில் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் படிக்கிறோம் இல்லையா? மாம்சம் உடைக்கப்பட்டிருக்கிறதா யோசிச்சு பாருங்கள். இந்த உலக ஆசை நம்ம உடைக்கப்பட்டிருக்கிறதான்னு யோசிச்சு பாருங்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை உடைக்கப்பட்டிருக்கா? கோயிலில் உட்காந்துக்கிட்டே என்ன சிந்திக்கிறோம் இல்லையா? கோயிலில் உட்காந்துக்கிட்டே செல்ஃபோனை பார்க்குறோமா? இதெல்லாம் மாம்ச சிந்தை. தாவீதுனுடைய மாம்ச சிந்தை, மாம்ச இச்சை உடைக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். மனம் திரும்பினா, சங்கீதத்தை எழுதுனா, ஆண்டவரே ரொம்ப பிரியமான பலி என்ன தெரியுமா? நறுங்குண்டும் ஆவின்னு சொல்லி ஆண்டவரத்தில் போகிறத பார்க்குறோம். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவர் பந்திக்கு வரும்போதாக இருதயத்தை உடைங்க, ஆண்டோட சமூகத்தில் மனம் திரும்பின பிள்ளைகளாக ஆண்டவர் பந்தியில் வர வேண்டும் பார்க்கிறோம். வேறு என்ன வேதத்தில் இந்த brokenness உடைக்கப்பட வேண்டிய வேறு என்ன காரியம் இருக்குது பார்க்கும்போது, நான்காவதாக நோ brokenness, நோ salvation என்று பார்க்கிறோம். உடைக்கப்படுதல் இல்லாமல் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. நமக்காக யார் உடைக்கப்பட்டார்? இயேசுவானவர் உடைக்கப்பட்டார் இல்லையா? 53 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 5வது வசனத்தை வாசி பார்க்கும்போது, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். He was broken. ஆண்டவர் நமக்காக ரட்சிப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நொறுக்கப்பட்டார் என்பதாக பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மிடத்தில் என்ன நொறுக்கப்படணும்? நோ brokenness, நோ salvation. இன்னைக்கு நம்ம 7S இருக்கு இல்லையா? 7S ஒரு எஸ் என்ன சொல்லி தெரியுமா? சால்வேஷன் த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய சுயகிரியினால் ரட்சிக்கப்படவே முடியாது. அதை உடைச்சிடுங்க. நான் கோயிலுக்கு அதை வாங்கி போட்டேன், இதை வாங்கி போட்டேன், இவ்வளோ காணி கொடுக்குறேன், அதெல்லாம் நத்திங். மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவராஜ்யம் போகவே முடியாது.
வேதத்தினுடைய அடிப்படையான உபதேசம் என்னென்னா, ஆதியாமத்து வெளிப்படுத்த விசேஷம் வரை வாசி பாருங்க. repent, மனம் திரும்பு, திரும்பு திரும்பு திரும்பு. that's the main teaching of the Bible. மனம் திரும்புங்க, மனம் திரும்பு. no brokenness, no repentance without brokenness. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்து வரும்பொழுது நம்ம யோசிச்சு பாருங்க, எனக்காக ஆண்டவர் அந்த கல்வாரியில் மரித்தார் இல்லையா? எதுக்காக? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக. அப்போ என்ன, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த சுயநீதி உடைக்கப்பட வேண்டும். செல்ஃப் ரைச்சுவஸ்னஸ். ஐ ஆம் குட், ஐ ஆம் ஆல் ரைட். பாரிசி எப்படி தானே ஜெபம் பண்ணா? பரிசையில் எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், அநேக காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணா. he was comparing. அவன் யாரோட கம்பேர் பண்ணா? அந்த ஆயக்காரக்கு. அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். பரவாயில்ல, அவரை மாதிரி நான் இல்லை, ஐ எம் பெட்டர் தேன் ஹிம். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, உங்களுடைய சுயநீதி உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கல்வாரியில் ஆண்டவர் நமக்கு அவர் உடைக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். உங்களுடைய கிரியையினால் ரட்சிக்கப்படவே முடியாது. ஒழுங்காக தசமம் கொடுக்கலாம், ஆலயத்து வரலாம், அதை செய்யலாம், இதை வாங்கி போடலாம், காசு அள்ளி கொடுக்கலாம். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டராஜ்யம் போகவே முடியாது. ரிப்பன்டன்ஸ் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிற அந்த கல்வாரி அன்பை நோக்கி பாருங்க. நோ புரோக்கன்னஸ், நோ சால்வேஷன். ஆண்டவர் அன்று மரித்திருக்காவிட்டால் இங்கே நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஆண்டவர் பந்திக்கு வர முடியுமா? வர முடியாது. கொஞ்ச நேரம் கல்வாரியை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் எனக்காக மரித்தார். கல்வாரியில் எனக்காக இந்த பாவங்களை மாத்திரமல்ல, அக்கிரமங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார். இதெல்லாம் ஆண்டவர் சுமந்துட்டார். எங்கே? அங்கே சுமந்துட்டார். நம்ம கல்வாரியை நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்முடைய சிந்தனையெல்லாம் எங்கே இருக்கணும்னா, செல்ஃபோனில் இல்லை, நேர கல்வாரியை பார்த்து, ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட வார ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், நடத்தும். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திருரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் இரத்தம் அழகில்லை. கள்வர்கள் நடுவே கதறுகிறார், கள்கள் நடுவே கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், கைகாலாணிகள் பாருங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர், இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திருரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். ராபோஜனத்துக்கு வர முன்னாக சிலுவை பார்த்துட்டு வாங்க. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக குத்தப்பட்டார், எனக்காக அவர் வையப்பட்டார், எனக்காக அவமானம் ஏற்றுக்கொண்டார். நான் மரிக்கும் இடத்தில் அவர் மரித்தார். அதற்காக நான் ஒரு சோத்திருக்கிறேன். சிலுவையை பார்த்துட்டு வரணும். கதறுகிறார். உங்களுக்காக எனக்காக பாவத்தை சுமந்து இயேசுவானவர் கதறுகிறார். கல்வர் நடுவில் கதறுகிறாரா, பதறுகிறாரா? எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, உடைங்க. என்ன உடைக்கணும்? உங்களுடைய சுயநீதி உடைக்கணும். ஐந்தாவதாக என்ன உடைக்கப்பட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என்றால், நோ புரோக்கன்னஸ், நோ எஃபெக்டிவ்னஸ். உடைக்கப்படுதல் இல்லாமல் பயனுள்ள பிள்ளைகளாம் காண முடியாது. உடைக்கப்படுதலும் எஃபெக்டிவ்னஸ். நம்ம திறமையாக இருக்கணுமா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா, we need to be broken. நான் உடைக்கப்பட அவனும் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நீங்கள் வாசி பாருங்க, பேதுரு ஆண்டவர் செல்லில் தொங்கிட்டு இருக்கார். பேதுரு எங்கே இருந்தா? பேர் எங்கே உட்காந்துருந்தான்? குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் இல்லையா? பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்போது எத்தனை தடவை ஆண்டவர் மறுதளித்தான்? 3 தடவை மறுதளித்தான். கடைசியில் ஆண்டவர் சொன்ன நினைவு கூர்ந்தான், சேவல் கூவதற்கு முன்பதாக
மூன்று மறுதளிப்பான் என்று சேவல் கூவணும்னு ஞாபகம் வந்துருச்சு. அவன் என்ன செய்தான் தெரியுமா? வேதத்தில் என்ன போட்டிருக்கு? 75 வசனத்தில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? 26 அதிகாரம் மத்திய 75 வசனம். அவன் மனங்கசந்து அழுதானா. அதான் புரோக்கன்னஸ். பேதுருடைய வாழ்க்கையில் he was broken கம்ப்ளீட்லி. அவன் இருதயம் நொறுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். மனங்கசந்து அழுதானா. இந்த பேதுரு வாழ்க்கையில் பாருங்க, பேதுருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பேர்? முதல்ல வந்தால் பேசுவான், ஸ்போக்ஸ்மேன். நான் சரியான பதில் சொல்லுவான். ஆண்டவர் சரியான பதில் சொல்லுவான். நீ ஜீவன்ல தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவரே யார்கிட்ட போவோம்? உண்மை இல்லாமல் எங்கே போவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 33 வருஷத்தில் வாசிக்கிறோம், உம்ம நிமித்தம் எல்லாரும் இடர இருந்தாலும் நான் ஒரு காலம் அடைய மாட்டேன். ஆண்டவரே எல்லா சீசரும் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன் சொன்ன பேதுரு இப்போ எங்கே போய் உட்காந்துட்டாரு? சிலுவை பக்கம் நின்னாரா? இல்லை. யார் சிலுவை பக்கம் நின்னது? ஒரே சீசன் யாரு? யோவான் தான் நின்றுட்டு இருந்தார். தைரியமாக பேசுகிற பேதுருவை காங்கலை. ஆனால் ஒரே ஒரு காரியம், பேதுரு உடைக்கப்பட்டார். அந்த ராத்திரியில் உடைக்கப்பட்ட, இறுதி உடைக்கப்பட்டது. மனங்கசந்து அழுதான். அந்த பேதுருவை தான் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தினார். என்னைக்கு? பெந்தேகோஸ்து நாளில் வல்லமையான பிரசங்கம் இல்லையா? the first Christian message, Pentecostal message is the first Christian message. last Christian message என்னது தெரியுமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தேகோஸ்து பிரசங்கம் தான் முதல் பிரசங்கம் புதிய ஏற்பாட்டில். இனி கடைசி உலகத்தில் கடைசி பிரசங்கம் என்னது? என்ன தெரியாதா? கடைசி பிரசங்கம் என்னது? முத்தூது. பாபிலோனை விட்டு வெளியே வா. ரெண்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அது சொன்ன நேரம் ஆயிரும். பெந்தேகோஸ்து பிரசங்கத்துக்கும் முத்தூதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறத பார்க்கலாம். ரெண்டு நிறைய காரியங்களை ஒத்து போகும். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, மறுதளித்த பேதுரு இருதயத்தை உடைத்ததுனால பேதுரு எடுத்து ஆண்டு உபயோகப்படுத்தினாராம், வல்லமையோ உபயோகப்படுத்தினாராம். 3000 பேர் உடம்பாறு ரேசான காரியமா? இல்லை. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, பேதுருனுடைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆண்டவர் உடைச்சாராம். அது என்ன சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்? என்ன? மேட்டுமையான எண்ணம் வச்சுருந்தானா. நான் தான் அப்படின்னு எண்ணம் அவனுக்கு நிறைய இருந்துதான். ஆண்டவரே எல்லாரும் இடர்ல இருந்தால் நான் இடர்ல அறிய மாட்டேன். மேட்டுமே இருந்தது. உடைச்சார் ஆண்டவர் அவனுக்கு. அது உடைச்ச பிறகு தான் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தினார். ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக சொன்னார் இல்லையா? எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் உள்ள உங்களை மேட்டுமே உடைச்சா தான் நீங்கள் ராபோஜனத்துக்கு வர லாயக்கு. இல்லைன்னா மேட்டுமே உடைக்கப்படணும். பிரேக் யுவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்னை விட்டு ஆள் இல்லை, நான் தான் அப்படின்னு நினச்சாச்சுன்னா we are unfit, தகுதி இல்லை, ஆண்டோடைய பந்திக்கு தகுதி இல்லை என்றது யோசிச்சுக்காங்க. நமக்கு இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் விட்டுருங்க. பேதர் விட்டான், உயர்த்தினார். நோ புரோக்கன்னஸ், நோ எஃபெக்டிவ்னஸ். பேதர் உடைக்கப்பட்டான், வல்லமையாக ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் பார்க்குறோம். ஆறாவதாக என்ன பார்க்குறோம்? நோ புரோக்கன்னஸ், நோ யூஸ்ஃபுல்னஸ். உடைக்கப்படுதல் இல்லாமல் உபயோகப்படுத்த முடியாத ஆண்டவர் உங்களை. குயவன் கையில் களிமண் எப்படி இருக்கும்? குயவன் கையிலேயே கொடுத்துரும் இல்லையா? அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, சவுலை ஆண்டவர் சந்தித்தார். தமஸ்குக்கு போகிறாரு, கிறிஸ்தவர்களெல்லாம் கொல்லும்படியாக போகிறாரு. ஆண்டவர் பார்த்தார், சவுலை பார்த்து என்ன கேள்வி கேட்டார்? சவுலே 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 எப்படி சொன்னார்? சவுலே சவுலே ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய்? அப்புறம் தான் முள்ளு விதைக்க வருது. ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய்? சவுல் கேட்டான், யாரு நீ துன்பப்படுத்துகிற? இயேசு நானே என்னார். உடனே சவுல் என்ன சொன்னா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாரி? he was broken. அவனுடைய பெருமை அங்கே அடைக்கப்பட்ட. பவுலுக்கு ரொம்ப பெருமை. நான் எபிரேயன், எனக்கு அது தெரியும், நல்லா படிச்சிருக்கிறேன், அப்படியெல்லாம் ஒரு பெருமை இருந்தது. அதனால் அவன் எந்த வைராக்கியத்தோடு இருந்தான், சட்டத்திட்டங்கள் சடங்காச்சால வைராக்கியத்தோடு இருந்தான், பெருமையோடு இருந்தான். பெருமை உடைச்சார் ஆண்டவர். சவுலே சவுலே ஏன் என்ன துன்பப்படுத்துற? முள்ளில் உதைப்பது கடினமாமே. அவன் என்ன சொன்னா? என்ன ஆன்சர் சொன்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்?
உடைச்சார் ஆண்டவர், அவனுடைய பெருமையை உடைச்சார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் ஏதாவது பெருமை இருக்குதா? உத்தியோகத்தை குடும்ப பெருமையோ அல்லது குடும்ப பெருமையோ வேறு ஏதாவது பெருமை இருந்தால் பிரேக் ஆல் யுவர் ப்ரைட்ஸ். இங்கே வரமுன்னாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு வரணும். புரோக்கன்னஸ், நோ புரோக்கன்னஸ், நோ யூஸ்ஃபுல். பவுல் உடைக்கப்பட்டான், அவனுடைய பெருமை உடைக்கப்பட்டது, எடுத்து உபயோகப்படுத்தினார். பவுல் யாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்? பவுல் யாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்? புறஜாதிகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இல்லையா? எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் அவர் அனுபவித்தார். ஆண்டவருக்காக எத்தனையோ ஆத்துமாக்களை குணப்படுத்தினார்னு பார்க்குறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பவுலுடைய வாழ்க்கையில் அவனுடைய பெருமை உடைக்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவரை வல்லமையாக உபயோகப்படுத்தினார் பார்க்குறோம். இன்றைக்கி என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கோ நம்முடைய ஊழியம் சரியே இருக்காது. ஊழியத்தில் பெருமை இருக்கா ஆத்துமாக்களை குணப்படுத்தவே முடியாது இல்லையா? புல்ஃபிட் இஸ் நாட் ஃபார் டேலண்ட். இந்த புல்ஃபிட்டில் பிரசங்கம் முழுவதும் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தலை, ஆவியானுடைய பிரசன்னம் வரும்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கணும். அதான் நீங்கள் யார்கிட்ட போனாலும் எங்கே போனாலும் ஆண்டவர் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் பிரேக் யுவர் ப்ரைடு, உங்களுடைய பெருமையை உடைங்க. ஏழாவதாக என்ன வாசிக்கிறோம் என்றால், என்ன உடைக்கப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, நோ புரோக்கன்னஸ், நோ ரெவலேஷன். உடைக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பாடு இருக்காது. அந்த எம்மா ஒரு சீசர் போயிட்டு இருந்தாங்க, ஆண்டவரை பற்றியே பேசிட்டு போனாங்க. இப்போ ஆண்டவர் கூட போனார், அவர் யாருன்னு தெரியல, கண்கள் திறக்கப்படலை. பேசிட்டு போயில ஆண்டவர்களை பார்த்து ஒன்று கேட்குறாரு, அவரை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே. ரொம்ப ஆண்டவர் வருத்தப்படுறாரு. என்னை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு, சங்கீதத்தில் இருக்குது, தீர்க்க புஸ்தகத்தில் எல்லாம் இருக்கப்பா, இன்னும் நீங்கள் அறியலையா? 3 நாள் எழுந்திருப்பான்னு தெரியாதா உங்களுக்கு? அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் பந்தி இருக்கையில் என்ன செய்தாரா? அப்பத்தை எடுத்து விட்டார். அப்பத்தை வைக்கல, அவருடைய அறியாமையை உடைச்சார். இவ்வளவெல்லாம் நீங்கள் படித்தும் ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை பற்றி, என்னுடைய உயிர்த்தெழுதலை அறியாமல் இருக்கிறீங்களே சொல்லு. இக்னரன்ஸ். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை வேதத்தை குறித்து, தீர்க்க தரிசனம் குறித்து ஒரு அறியாமல் இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். தானியேல், வெளிப்பட்ட விசேஷம், எஸ்கட்டால் ஈவென்ட்ஸ், இன்னும் அநேக ஆழமான சக்திகளெல்லாம் அறிஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஏனென்றால் இனி காலம் செல்லாது, போதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இன்றைக்கி தான் ஒரு பஞ்சம் வரப்போகுது. என்ன பஞ்சம்? வசனத்தினால் வரும். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஒரு அறியாமையை ஆண்டவர் உழைச்சார்னு பார்க்குறோம். அடுத்தது என்ன பார்க்குறோம் என்றால், 8ஆவதாக, நோ புரோக்கன்னஸ், நோ ரெஸ்டரேஷன் ஆர் நோ ரினியூவல். உடைக்கப்படுதல் இல்லாமல் புதுப்பித்தல் இல்லை. கெட்டமான வாழ்க்கையில் படிக்கிறோம் இல்லையா? அவன் வாழ்க்கையில் பெரிய மாறுதல் ஏற்பட்டதை பார்க்குறோம். அப்பாட்டத்தில் போகிறான், என்ன சொல்லிட்டு போகிறான்? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பணத்துக்கு விரோதம் பாவம் செய்தேன். இருதயத்தை உடைச்சான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், தகப்பனும் ஏற்றுக்கொண்டார் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த செல்ஃப் வில், சுயசித்தம் உடைக்கப்படணும். அவன் வாழ்க்கையில் சுயசித்தம் இருந்ததா இல்லையா? தகப்பன்ட்டு போய் என்ன சொன்னான்? தகப்பனே, எனக்கு உண்டானதை எனக்கு கொடுங்கப்பா, நான் போகிறேன். செல்ஃப் வில். பல நேரங்களில் நம்முடைய சுயசித்தம் இருக்குது இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்குறதே இல்லை. அப்படி மாதிரி காரியங்கள் தான் இன்றைக்கி உடைச்சிட்டு வரணும். பிரேக் யுவர் செல்ஃப் வில். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம் சித்தம். உம் சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. அருமையான பாடல். கால் எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் சித்தம் இல்லை, உங்கள் சுய சித்தத்தை உடைச்சிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். கெட்ட குமாரனை நல்ல குமாரனை மாற்றுவது போல வாழ்க்கையை மாற்றுவார். இன்னும் ஒரு காரியத்தை படிக்கும்போது நம்ம என்ன படிச்சுக்கொள்ளும் இல்லை, நோ புரோக்கன்னஸ், நோ ஃபர்கிவ்னஸ். உடைக்கப்படுதல் இல்லாமல் மன்னிப்பு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும், ஆண்டவரே ஃபர்கிவ் மை சின்ஸ்,
ஆயக்காரன் பாவி அப்படி தான், பரிசை அப்படி தான் ஜெபம் பண்ணான். அவனல்ல, யார் இவன்? இவன் ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டு போகிறான். நீங்கள் இவ்வளோதான் ஜெபம் பண்ணுங்க, கேட்கப்படாது. நோ brokenness, நோ forgiveness. அந்த பாவியான ஸ்திரீ போனா இல்லையா, மார்க்கில் வாசிக்கிறோம். மார்க்கில் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவானில் வாசிக்கிறோம். இன்னொரு சம்பவம் என்ன வாசிக்கிறோம்? இந்த ஸ்திரீ உள்ளே போனால், பாவியான ஸ்திரீ உள்ளே போகிற, எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் தைரியத்தை பாருங்கள். உள்ளே போகிறா, யாரையும் சட்டை பண்ணலை. உள்ளே போகிறா, நேரம் ஆண்டுடைய பாதத்தில் போய் நிற்கிறா, கண்ணீர் சிந்துறா, தன்னுடைய தலைமயிர்னால பாதத்தை துடைக்கிறா. வேதத்தில் வாசிங்கன்னா ஸ்திரீகளுக்கு என்னது அழகா? தலைமயிர் அழகா. அப்படிப்பட்ட க்ளோரி அந்த தலைமயிரையே வச்சு ஆண்டோடைய பாதத்தை துடைக்கிறாளாம். எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? அப்புறம் விலையுறந்த அல்பாஸ்டர் ஆயின்மெண்ட் தைலத்தை எடுத்து பாதத்தில் ஊற்றி அபிஷேகம் பண்ண. ஏதாவது பேசுகிறாளாவா? ஏதாவது பேசுகிறாளா? வாசி பார்த்துருக்கீங்களா? டிட் யூ ஸ்பீக் எனிதிங்? ஆண்டு என்ன பாவி என் மேலே இறக்காம சொன்னாலா? இல்லை. நோ, she uttered no words. What only is demonstrated. தன்னுடைய மனம் திரும்புதலை நிரூபித்து செயல்முறையில் காண்பித்தார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நோ brokenness, நோ forgiveness. உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சிக்காங்க, உடைக்கப்படாமல் மனம் திரும்புதில்லை, மன்னிப்பு இல்லை. எத்தனை தான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உடைய பாவபசு நீக்கப்பட மாட்டாது, பாடன் என்று எழுதப்பட மாட்டாது. ஏனென்றால் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்தால் தான் ஆண்டவர் மன்னிப்பை தருவாராம். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, பந்திக்கு வருவதாக இந்த காரியத்தில் உடைச்சிட்டு வாங்க. உடைக்கலைன்னா இந்த பந்திக்கு பிரயோஜனம் இல்லை. அபாத்திரமாக பந்தியில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது, பங்கு வர முடியாது இல்லையா? இது பரிசுத்தமான ஆராதனை. எல்லாரையும் கூட்டு வர முடியாது. ஞானஸ்தானம் பெற்றால் தான் ஆராதனைக்கு வர முடியும் இல்லையா? என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு, வா பந்திக்கு வான்னு கூப்பிட்டுடலாமா? பஸ்கால அந்நியர் யாரும் புசிக்கக்கூடாது, தெரியுமா? அந்நியர் வரக்கூடாது. அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. முதல்ல உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நோ brokenness, நோ. ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்போமா? கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. கல்வாரியில் கதறுகிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவருக்கு என்ன செய்திருக்கிறீங்க? ஏதாவது ஆண்டவருக்கு செய்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஊழியம், நம்முடைய வேலை, we are always busy being under Satan's yoke. அதான் பிஸி, being under Satan. நேரம் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் சொன்ன ஏதாவது ஆண்டவர் செய்வோம். இந்த பந்தியில் பங்கு பெற்ற பிறகு நம்ம உடைச்சிட்டு வாங்க. உடைச்ச பிறகு ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்வோம். நமக்காக ஆண்டவர் மரித்தார் இல்லையா? அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டாமா? அருமையான பாடல். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இதாவது செய்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் அட்வென்டிஸாக இருந்திருக்கிறோம். நம்ம என்ன ஆண்டவருக்கு ஏதாவது சொல்லி மற்றவங்க சத்தியம் சொல்லியிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. யோசிக்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம் இல்லையா? உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உந்தன் சிலுவை சுமப்பாயா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலகர் பகைக்கட்டும், யார் பகைத்தாலும் சரி, எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, உங்களை உடைச்சிட்டு வாங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். கல்வாரியில் சிந்தின இரத்தத்தை நான் பூசிக்கொள்வேன். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்த? ஆண்டவர் கேட்குற கேள்வியை
மனதில் வச்சுக்காங்க. உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆசை குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெறும் விதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு பாக்கியம் அருளி இருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது உண்மையே. ஆகவே ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தியறலும், எங்களை பரிசுத்தப்படுத்தியறலும். நாங்கள் கால்களை கழுவி செல்கிறோம். கர்த்தர் எங்களுடைய கரைகளை கழுவும்படி வேண்டுகிறோம். தகப்பனை, தொடர்ந்து நடக்கூடிய திருவிருந்த ஆராதனை நடத்த போகிற ஊழியக்கார பிள்ளைகள், பங்கு பெறுகிற விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.